திமுக தலைமையிலான தமிழக அரசு இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தி வருவதாக பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்ற மலையுச்சியில் தீபமேற்ற ஹைகோர்ட் அனுமதி தந்த பிறகும் திமுக அரசு தீபமேற்ற வந்த பக்தர்கள் மீது தடியடி நடத்தியுள்ளது. இதன் மூலம் ஒரு மாநிலமே சனாதன தர்மத்திற்கு எதிரானதாக மாறிவிட்டது. மேலும் திமுக அமைச்சர்கள் இந்து விரோத அறிக்கைகளை வெளியிடுகின்றனர். ஒரு சிலரை மட்டும் திருப்திப்படுத்தும் அரசியலை திமுக கையில் எடுத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பட தயாரிப்பாளரை மிரட்டியதாக கூறி பிரபல யூடியூபரும் அரசியல் விமர்சகருமான சவுக்கு சங்கரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆனால் சென்னை மாநகர ஆணையர் அருண் பினாமி மூலம் சொத்துக்கள் வாங்கியுள்ள விவரங்களை தான் வெளியிட்டதாலேயே வெறுப்பின் காரணமாக தன் மீது இந்த பொய் வழக்கு ஜோடிக்கப்பட்டுள்ளதாக சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். தங்களுக்கு பிடிக்காத நீதியை யார் தந்தாலும் திமுக அவர்களை பயமுறுத்துவதாக அண்ணாமலை குற்றஞ்சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 8 ஆண்டுகளில் 75,000 வழக்குகளை தீர்த்து வைத்த நீதிபதி GR சுவாமிநாதன் மீது திமுக அரசு இம்பீச்மெண்ட் மனு கொடுத்துள்ள விவகாரமானது நீதிபதிகளை பயமுறுத்தும் விதத்தில் உள்ளதாக கூறினார். மேலும் KN நேரு மீதான ஊழல் விவகாரத்தில் அமலாக்கத்துறை கடிதம் தந்தும் காவல்துறை வழக்கு பதிய மறுக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் ஸ்ரீ பூமி விளையாட்டு கிளப் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தன்னுடைய 70 அடி சிலையை லியோனல் மெஸ்ஸி திறந்து வைக்க உள்ளார். 78,000 இருக்கை வசதி கொண்ட சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக லட்சக்கணக்கில் ரசிகர்கள் திரண்டு வந்துள்ளனர். மேலும் அவரது வருகையை ஒட்டி பேனர்களும் சுவரொட்டிகளும் கொல்கத்தா முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளது. சீனாவில் கருத்தடை மருந்துகள் மற்றும் மானுரைகளுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக அந்நாட்டில் பிறப்பு வீதம் மிக குறைந்துள்ளது. பல சலுகைகள் அளித்தும் இந்நிலை தொடர்வதால் கருத்தடை மருந்துகளுக்கு 13% வரை வரி உயர்வு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதன் மூலம் அதிகப்படியான பால்வினை நோய்கள் உருவாவதற்கும் பரவுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளதாக சுகாதாரத்துறை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சீனாவில் குழந்தைகள் வளர்ப்பிற்கு அதிக செலவாகும் காரணத்தால் குழந்தை பிறப்பு வீதம் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.